இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யனவனத்தின் உடைய நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ்க்கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். சங்கப்புலவர்: மிக்க மகிழ்ச்சி. நீர் தமிழ் உரைநடையை செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அலாவுறுகிறேன். இணையத்தமிழன்: அதற்கென்ன புலவரே, அடுத்த முறை வரும்பொழுது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரமாகிவிட்டது, போய் வருகிறேன் புலவரே. சங்கப்புலவர்: போய் வாரும். மடிக்கணினி என்று ஏதோ கூறினார். அப்படியென்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டாரே. மிக அழகான இருவருக்குண்டான தொகுப்பு. அதாவது இணையத்தமிழும் சங்கப்புலவரும் அக்கால தமிழ் குறித்தும் இக்கால தமிழ் குறித்தும் மிக தெளிவாக இந்த பாடத்திலே எடுத்துரைக்கின்றார்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலுடைய உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர். நன்றி.